Again. Hey! Hey! நாய் தரது. பட் இதுல இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா இது தைரியமாக வாங்கலாம். ஸோ நான் மைக்கை அகைன் கனெக்ட் பண்ணுறேன். ஒரு ஆடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ மைக் கனெக்ட் ஆகிடுச்சு, க்ரீன் லைட் எரியுது. ஸோ மொபைல்லையுமே காட்டுது மைக் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு. ஓகேவா? ஹாய் எவ்ரி ஒன், ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சேனலுக்கு புதுசாக ஒரு மைக் வாங்கியிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்டு இந்த 2 வீடியோஸ்லையுமே பார்த்திங்கன்னா நாங்கள் பேசினது தெளிவாகவே கேட்காது, ரொம்ப மெதுவாக தான் கேட்கும். ஸோ அதனால் நாங்கள் டிசைட் பண்ணி ஒரு மைக் ஒன்று வாங்கியிருக்கோம் ஹோலிலேண்ட்லேருந்து. கடைசியாக வீடியோ போட்டு 8 days ஆச்சு. சரி இந்த மைக்கு வரட்டும், இதுவே நம்ம ஒரு ரிவ்யூவாக போட்டுடலாம், இது எப்படி ஒர்க் ஆகுது, இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோஸில் நாய்ஸ் எப்படி இருந்துச்சு அது எல்லாமே கம்பேர் பண்ணி இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே நாங்கள் சொல்கிறோம். ஸோ இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இதோட அன்பாக்சிங் வந்து இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு இதோட யூசர் ரிவ்யூ எல்லாமே நான் காட்டுறேன், எப்படி ஒர்க் ஆகுது, இதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நான் காட்டுறேன். ஃபீச்சர்ஸ் வந்து எனக்கு அதிகமாக தெரியாது, இவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இவங்க நிறையா சொல்லுவாங்க, நான் பேசலன்னு நினச்சிக்காதீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபீச்சர்ஸ்க்கு அப்புறம் இதோட அந்த புதுசுலாம் கொடுத்துருக்காங்க, அதை நான் மாட்டல. ஸோ அது வந்து ஏர் நாய்ஸை கேன்சல் பண்ணுறதுக்கு. ஸோ அதுவுமே நான் பைக்கில் போயிட்டு எப்படி இருக்குது எல்லாமே நான் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு இது எப்படி டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வாங்குறது அதோட லிங்க் எல்லாமே நான் கொடுக்குறேன். இதே சேம் ப்ரைஸில் இன்னும் சில மைக்ஸ்லாம் இருக்குது, நிறையா யூடியூபர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, நான் அதையும் பார்த்தேன். பட் அந்த பிராண்டில் வந்து அவ்வளோவா ட்ரஸ்ட் இல்லை. ஸோ இது ஹோலிலேண்ட் அப்படிங்கிறனால நிறைய மீடியா சேனல்ஸ் கூட நியூஸ் கேதர் பண்ணுற இடத்துல வந்து ஹோலிலேண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனாலேயே நான் ஹோலிலேண்ட் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அதோட கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எவ்வளோக்கு வாங்கினோம்? 4800. வீட்டில் சொல்லவே இல்லை நாங்கள் என்ன 4800ன்னு சொன்னால் அவ்வளோதான், 2 பேருக்கும் அடி விழுகும். பட் என்ன பண்ணுறது, நமக்கு வீடியோ குவாலிட்டியாக வேணும், இன்னும் கண்டினியூவாக நாங்கள் வீடியோ போடணுங்கிறதுக்காக பரவாயில்ல இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ ஆடியோ குவாலிட்டி செம்மையாக இருக்குது கைஸ், நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இது கூட ஒரு சுருக்கு பையும் கொடுத்துருக்காங்க, சுருக்கு பை உள்ளே இருக்குது, இங்கே இருக்குது சுருக்கு பை இங்கே இருக்குது. ஸோ அந்த இருக்குது, இதுக்கு ஒரு சார்ஜிங் கேஸ் இருக்குது. சார்ஜிங் கேஸ் இல்லாமலே நம்ம வாங்கிக்கலாம். சார்ஜிங் கேஸ் இல்லாமல் வாங்கினா நம்ம கொஞ்சம் கம்மியாக வாங்கலாம். சார்ஜிங் கேஸோடு வாங்கினோம் அப்படின்னா மேலே வந்து ஒரு 1000 அதிகமாக வருது. ஸோ இதில் நான் வாங்கியிருக்கிறது வந்து iPhone 15க்கான மாடல். ஸோ இதில் வந்து USB போர்ட் வரும். இதிலே வந்து லைட்னிங் கேபிளோட போர்ட்டு வரும். லைட்னிங் போர்ட்டு ப்ளஸ் USB போர்ட் ரெண்டுமே இருக்க மாதிரி இருக்குது. செப்பரேட்டாக வேணாலும் வாங்கிக்கலாம். ரெண்டுமே இருக்க மாதிரி வாங்கினோம்னா 7000 வந்துடும். ஸோ நான் USB மாடல் வாங்கியிருக்கேன். ஸோ அதை நான் அன்பாக்ஸ் பண்ணி இது எப்படி யூஸர் இருக்குதுன்னு நம்ம வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கேன், நம்ம வீடியோக்குள்ளே போய்டுவோம். பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னா மைக் இருக்கு. நீ சொல்லலையா? எனக்கு எதுவும் தெரியாது. இது வந்து நான் சொல்லியிருந்தேன்ல ஹோலிலேண்டோட லாஸ்ட் A1 மாடல் இது. ஸோ இதில் ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து கேஸோட வாங்கின மாடல். கேஸ் இல்லாத மாடல் இருக்குது. கேஸ் இல்லாத மாடலுக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா சார்ஜிங் டாக் கொடுத்துருவாங்க. சார்ஜிங் டாக்கில் வந்துட்டு இந்த மைக்கும் இங்கே மாட்டியிருக்காங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு மைக்கு, செகண்ட் மைக் மாட்டியிருக்காங்க. ஸோ இந்த 2 மைக்கையும் நம்ம சார்ஜிங் டாக்கில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து கேரி பண்ணுறதுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மைக் வைக்கிற இடத்துல 3 பின் இருக்குது பாருங்கள். இப்போது நம்ம ஸ்மார்ட் வாட்சுக்கெலாம் சார்ஜ் ஏற்றுவோம்ல அந்த மாதிரி. ஸோ இது நம்ம இந்த கேஸ்குள்ளே நான் வச்சேன் அப்படின்னா இந்த 2 மைக்கும் சார்ஜ் ஏறிக்கும். இந்த கேஸ்க்கு தனியாக நம்ம சார்ஜ் போட்டுக்கணும். இதுவும் டைப் சி தான். ஸோ இதில் லைட்டு பிளிங்க் ஆகும். க்ரீனில் இருந்துச்சு அப்படின்னா 90% மேலே சார்ஜ் இருக்குதுன்னு அர்த்தம். ரெட்டில் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா 25க்கு கீழே போயிடுச்சு.
ஆக்சுவலாக அதோட குவாலிட்டி வைஸ் பிளாஸ்டிக் குவாலிட்டி இது மைக்கோட குவாலிட்டிலாம் செம்மையாக இருக்குது. நான் சத்தியமாக எக்ஸ்பெக்டே பண்ணல நான் இந்த அளவுக்கு இருக்குன்னு. இவங்களுக்கு நான் என்ன ஒரு சந்தோஷம்னா இவங்களோட ஹெட்ஃபோனுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி இந்த கேஸ் அதே பிளாக் கலர்ல வந்துருச்சு. நான் சில பேருக்கு போயா M1ஓட ஒயர்டு மைக்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். 1000 ரேஞ்சில் வரும். போயாலேயே ஒயர்டு மைக்கில் இன்னும் 2 வேரியன்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துருக்கேன் என்னோட ரிலேஷன்ஸில். அவங்களும் யூடியூப் சேனல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பட் ஆனால் அதில் வந்து குவாலிட்டி இருக்குது. பட் இந்த அளவுக்கு அதில் நாய்ஸ் கேன்சலேஷன் கிடையாது. அதில் வந்து ஆடியோ குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். பட் நாய்ஸ் கேன்சலேஷன் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாது. இதில் நாய்ஸ் கேன்சலேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. இதில் வந்து க்ரீன் லைட் எரியுது அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மைக்கை எடுத்து நான் இப்போது போட்டுக்கிறேன். இவ்வளோ நேரம் நான் பேசுனதுக்கும் இப்போ நான் பேசுகிறதுக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ என்னோடய ஆடியோ எப்படி இருக்குது, இவ்வளோ நேரம் நான் பேசுனது வந்து மேபி அந்த மைக்கில் ரெக்கார்ட் ஆகிருந்திருக்கும். இப்போது செகண்ட் மைக்கில் நான் பக்கத்தில் வச்சு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிட்டு நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இதை சொல்ல மறந்துட்டோம். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட பிக்கஸ்ட் சப்போர்ட் இது. 1000 வியூஸ் கிட்ட போகுது வீடியோஸ்லாம். பட் ஆனால் 1000 வியூஸ் போகிற யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணல. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு நான் மைக்கில் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நான் டக்குன்னு நான் மைக்கை வந்து கட் பண்ணுறேன். இப்போ ஆடியோ எப்படி இருக்குது, நாய்ஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஸோ ரிசீவரை நான் ஃபோன்லேருந்து கழட்டிட்டேன். இதுதான் அந்த ரிசீவர். இது வந்து டைப் சி போர்ட். ஓகேவா? இந்த ரிசீவரில் 2 லைட் இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அந்த லைட் வந்து ஆஃபில் இருக்கனால தெரியல. இதுக்கு சார்ஜ் போட தேவையில்லை. பட் இதில் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓ ஷிட். இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா கீழே வந்துருச்சு. Guys, லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு. சரி ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு போட்டிருக்கான். இந்த போர்ட் எதுக்கு அப்படின்னா, ஒருவேளை இப்போ நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணி நம்ம வ்ளாக் பண்ணிட்டு இருக்கோம், இல்லை வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா டக்குன்னு மொபைலில் சார்ஜ் இல்லை அப்படின்னா இதில் நம்ம சார்ஜர் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா டேரெக்டாக மொபைல் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். நான் அதையும் செக் பண்ணிட்டேன், சார்ஜிங் நல்லாவே ஒர்க் ஆகுது. பட் அமேசானில் தான் இது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் ரிவ்யூவில் சொல்லியிருந்தேன், ரிவ்யூ கீழே போட்டிருந்தாங்க இங்கே வந்து சார்ஜ் சரியாக ஏறலை, மைக் ஒர்க் ஆகுது பட் சார்ஜ் ஏறலை அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் சார்ஜ் நல்லாவே ஏறுது. இதில் வந்து 10 days ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியுமே இருக்குது. நீங்கள் அதையுமே கன்சிடர் பண்ணிட்டு இதை தைரியமாக வாங்கலாம். ஸோ இப்போ நான் மைக்கை அகைன் கனெக்ட் பண்ணுறேன். இதோட ஆடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ மைக் கனெக்ட் ஆகிடுச்சு, க்ரீன் லைட் எரியுது. ஸோ மொபைல்லையுமே காட்டுது மைக் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு. ஓகேவா? இப்போது 2 பேருமே மைக் போட்டிருக்கோம். இதில் க்ரீன் லைட் எரியுது. ஆமாம். இப்போது இதில் நான் வந்து க்ரீன் லைட் எரியுது. ஸோ இந்த க்ரீன் லைட்டை நான் அந்த பட்டனை வந்து நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இப்போது நாய்ஸ் கேன்சலேஷன் மோடு வந்து ஆஃப் ஆகிடுச்சு. பாருங்கள், ப்ளூ லைட் எரியுது. ஸோ இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ இதோட ஆடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். பட் மைக்கில் தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் அகைன் மறுபடியும் நாய்ஸ் கேன்சலேஷனை ஆன் பண்ணுறேன். ஸோ 2 மைக்லேயுமே ஆன் ஆகிடுச்சு. மியூட் பண்ணுறதுக்கு டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா மியூட் ஆகிடும். இப்போ அதில் ரெட் லைட் எரியுது. இந்த மைக் மட்டும் மியூட் ஆகிடுச்சு. பட் இந்த மைக் ஆனில் தான் இருக்குது. பேசு. திடீர்னு பேசினா நீ இவ்வளோ நேரம் பேராகிராஃப் பேசிட்டு திடீர்னு பேசினா நான் தோண விட்டாய் நின்றுட்டு இருக்கிறேன். சரி ஓகே. இப்போது இந்த மைக் ஆஃபில் இருக்குது. நான் எகைன் ஆன் பண்ணேன் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணோன்னா ஆன் ஆகிடும். ஸோ இந்த மைக் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா நம்ம இப்படி குமிஞ்சு பார்க்க தேவையில்ல. இங்கே மொபைலில் கனெக்ட் ஆகியிருக்க ரிசீவர்லேயே 2 லைட் இருக்கும். அந்த 2 லைட்டும் 2 மைக்கை வந்து குறிக்குது. ஓகேவா? இதுக்கு தான் கேஜெட்ஸ் ரிவ்யூக்குலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்ன அப்படின்னா, கேஜெட்ஸ்னால் நாங்கள் கரெக்டாக பேசிடுவோம். கைஸ் லாஸ்ட்டு 2 வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் அதிகமாக பேசியிருக்க மாட்டேன். இந்த வீடியோவில் நான் நல்லாவே பேசுகிறேன். ஏன் அப்படின்னா கேஜெட்ஸை பற்றி நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே நான் ஒரு பொருளை வாங்கிட்டேன் அப்படின்னா அதை வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பாய்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸுக்கு வந்துருங்க, கமெண்ட்ஸில் டிஃபன் பண்ணுங்கள். நம்ம சைடு அடி விழுவுது. அந்த புஸ் எங்க? ஏய் இதில் தான் இருக்குது. பாக்ஸில் வந்து இன்னும் ஒரு அதுக்கு பேர் ஆக்சுவலி வந்து புஸ் கிடையாது. ஆனால் நாங்களாம் பேர் வச்சுக்கிட்டோம். அது பேர் என்னன்னே தெரியல. என்னது? ஒரு சார்ஜர் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து யூசர் கைட் மேனுவல் ஒன்று கொடுத்தாங்க. அண்ட் வந்து ஒரு வெல்கம் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே நல்லாயிருக்கு. வி ஆர் ஹியர் ஃபார் யூ ஆஃப்டர் சேல்ஸ் கார்டு. ஃபர்ரி விண்ட்ஷீல்டு அது பேர். ஃபர்ரி விண்ட்ஷீல்டு. பட் அது மாதிரி பேர் இது இருந்துச்சு அப்படின்னா நம்ம எங்கேயாவது நாய்ஸியாக இருக்க ரீஜனில், நாய்ஸியாக மீன்ஸ் ஏர் நாய்ஸ் அதிகமாக இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து இதை போட்டுட்டோம் அப்படின்னா மைக்கில் வந்து அந்த ஏர் நாய்ஸ் இருக்காது. ஸோ அதுக்காக இந்த இது கொடுத்துருக்காங்க. அண்ட் பைக்கில் போகும்போது நம்ம போட்டுட்டாலும் அந்த பைக்கில் அந்த ஏர் சவுண்டு, இந்த விண்ட் நாய்ஸ் நிறையா வரும். ஸோ அதனால் இது கொடுத்து அங்கேயும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள்.
நீ சொல்லு. சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க, பட் அடாப்டர் கொடுக்க மாட்டாங்க. அடாப்டர் இந்த மாதிரி எந்த கேஜெட்ஸுக்கும் அடாப்டர் கொடுக்க மாட்டாங்க. எங்க போயிட்டு இருக்கோம்? மைக் டெஸ்டிங், 1 2 3. டிரைவிங்கில் மைக் டெஸ்டிங். ஸோ இப்போ நாய்ஸ் கேட்குதா என்னன்னு பாருங்க. ஆக்சுவலாக மைக் இங்கே மாட்டியிருக்கேன், இந்த ஃபுர்ஃபுரும் மாட்டியிருக்கேன். நாய்ஸ் கேட்காது, விண்ட் நாய்ஸ் கேட்காது, சுத்தமாக கேன்சல் ஆகும். நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன் ஃபேன் முன்னாடி வச்சு. பட் பைக்கில் போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கைஸ். ஆக்சுவலி இதோட பேட்டரி லைஃப் வந்து 6.5 ஹவர்ஸ் சொல்லியிருக்காங்க. நாய்ஸ் கேன்சலேஷனோட நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லை அப்படின்னா 9 ஹவர்ஸ் பேட்டரி லைஃப். இது வந்து 6 லெவல் நாய்ஸ் லெவல் 6 லெவல் நாய்ஸ் கேன்சலேஷன் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கு. பொறுமை. அது வந்து ஒரு ஹோலி லேண்டுன்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பை வச்சுட்டு நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி கெயின் லெவலுமே வந்து 6 லெவல் இருக்குது. கெயின் வந்து நான் 2 வச்சுருக்கேன். கேமரா பார்த்து நான் வண்டி முன்னாடி பார்த்து ஓட்டணும். கெயின் வந்து நான் 2 வச்சுருக்கேன். 2க்கு மேலே நான் கெயின் வச்சேன் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி நாய்ஸியாக இருக்கும். அதனால வந்து நான் கெயின் நாய் திறந்தது. கெயின் வந்து நான் 2 தான் வச்சிருக்கேன் கைஸ். நாய் திறந்தது கைஸ். புதுசா யாரோ ட்ரைபாட்ல வந்து போன் வச்சிட்டு புடிச்சிட்டு வரனால தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நாய் பார்த்து பயந்துருச்சு. நல்ல வேளை அது வந்து துரத்திட்டு வரல இவ்வளவு தூரம். இப்போ வந்து மைக்கோட ரேஞ்ச் டெஸ்ட் பார்க்க போறோம். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு போனால் கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த சைட்டோட அந்த லாஸ்ட்டில் நான் போய் நிற்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லாஸ்ட்டில் போயிட்டு பேசுதா? ஒரு 100 மீட்டர்ஸ் இருக்கும். இங்க நான் பேசிட்டு இருக்கேன், அவங்க என் ஹஸ்பண்ட் வந்து அங்க நின்னுட்டு இருக்காங்க. இப்போ எப்படி கேக்குது குவாலிட்டி? 100 மீட்டர் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் ஒரு 70-80 இருக்கும்னு நினைக்கிறேன். கனெக்டிவிட்டி நல்லா தான் இருக்குது. இங்கே இன்னும் எனக்கு மைக்கில் கனெக்டட்னு தான் காட்டுது. பட் உங்களுக்கு இதில் ஏதாவது டிஸ்டார்ஷன் ஏதாவது ஆச்சா இல்லை ஏதாவது பிரேக் ஆச்சா ஆடியோ அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இந்த மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குது, ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யாருக்காவது மைக் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை நான் மைக் பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும்னா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஆஃபர் வேணும் அப்படின்னா நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 200-300 ஆஃபர் வரும். அவ்வளோதான், இப்போதைக்கு அவ்வளோதான் வரும். மறக்காமல் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேர் வியூஸ் நிறையா போகுது, பட் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.